தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சிக்கப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சிக்கப் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 28/4/2025 ஆகிறது. தற்பொழுது மதியம் 12 மணிக்கு இந்த அறிக்கை உங்களுக்காக வழங்கப்படுகிறது. தயவு செய்து இந்த ஒரு அறிக்கையை முழுமைக்கும் கேளுங்க. இடையில ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேட்டு பயன்பெறுங்க. நம்ம தமிழகத்தில் தற்பொழுது பார்த்தீங்கன்னா மிகவும் கடுமையான வெப்பநிலை உயர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக வட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா 37 டிகிரிக்கு மேலே கடுமையான வெயில் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. குறிப்பாக வேலூர் மாவட்டம், அதே போல் சித்தூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம், பெரும்பாலும் வட உள் மாவட்டங்கள் முழுவதும் தற்பொழுது மிக கடுமையான ஒரு வெப்பநிலையாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல் கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் அதிகமான வெப்பநிலை பதிவாகி கொண்டிருக்கிறது. சேலம், ஈரோடு மாவட்டம் கிட்டத்தட்ட 40 டிகிரிக்கு மேலே இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதே போல் கரூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், அதே போல் வால்பாறை, பொள்ளாச்சி, திண்டுக்கல், மதுரை மற்றும் பெரும்பாலும் மேற்கு மத்திய உள் மாவட்டங்கள் முழுவதும் தற்பொழுது மிகவும் கடுமையான ஒரு வெயிலாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. திருப்பூர் மாவட்டம், கரூர் மாவட்டம், அதே போல் தாராபுரம், திருச்சி, தஞ்சாவூர், பெரம்பலூர், அரியலூர், திருவண்ணாமலை, சின்னசேலம், ஆத்தூர் உள் மாவட்டங்கள், அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மத்திய உள் மாவட்டங்கள் முழுவதும் தற்பொழுது அதிகமான ஒரு வெப்பநிலை உயர்ந்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து எல்லா மாவட்ட மக்களும் இன்று மதியம் கவனமாக இருக்க வேண்டும். இன்று மட்டுமில்லைங்க, வரக்கூடிய வாரங்களில், வரக்கூடிய மாதங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும். நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா அதிகமான வெப்பநிலை பதிவாகலாம். எல்லா இடங்களுக்கும் அதிகமான வெப்பநிலை பதிவாக போகுது. எனவே தயவு செய்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும். தென் மாவட்டங்கள் முழுவதும், டெல்டா மாவட்டம் முழுவதும், வட மாவட்டம் முழுவதும், மேற்கு மத்திய உள் மாவட்டங்கள் முழுவதும், அதாவது கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, திருச்சி, தஞ்சாவூர் இந்த உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதும் இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களாக இருக்கட்டும், வரக்கூடிய மாதங்களாக இருக்கட்டும், நிச்சயமாக 40 டிகிரிக்கு மேலே வெப்பநிலை தொடுவது உறுதி. தயவு செய்து எல்லா மாவட்ட மக்களும், குறிப்பாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மதிய நேரம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மழை பொழிவுங்க. இன்றைக்கும் நம்ம தமிழகத்தில் மிக சிறப்பான மழை இருக்குங்க. தயவு செய்து எல்லா மாவட்ட மக்களும் மதியம் கவனமாக இருக்கணும் வெப்பநிலை. அதே போல் மழையும் வந்து கொண்டிருக்கிறது. எல்லா மாவட்ட மக்களும் இன்று கவனமாக இருக்க வேண்டும். மழை வந்து உங்கள் இடத்துல இன்னைக்கு வந்து பெய்வதற்கு வாய்ப்பு அதிகமாக தெரிகிறது. எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் மழை வந்து பதிவாகலாம். எல்லா இடங்களுக்கும் வாய்ப்பு தெரிகிறது. மலைமேகம் உருவாகலாம். அந்த மலைமேகம், சிறிய மலைமேகம் கூட மிகப்பெரிய ஒரு மலைமேகமாக மாறி மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. எனவே இன்று முதல் தினசரி மழை நம்ம தமிழகத்திற்கு கிட்டத்தட்ட உறுதி. சரிங்க, இப்போ வாங்க பார்க்கலாம் நம்ம தமிழகத்தில் இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் மழை பெய்ய போது, உங்கள் மாவட்டங்கள் முழுவதும் மழை இருக்கா இல்லையா வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் சற்று பரவலாக மதியம் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் கூட கனமழை வெளுத்து வாங்க போது. குறிப்பாக முத்துப்பேட்டை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம், பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு, மன்னார்குடி சற்று பரவலாக இன்று மதியம் முதல் கனமழை தீவிரமாக காணப்படலாம். மாலை இரவு ஒரு 7 மணி வரைக்கும் டெல்டா மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் தஞ்சாவூர் மாவட்டம், கும்பகோணம், ஜெயங்கொண்டம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி மாநகரம் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்கள் முழுவதும் பல்வேறு இடங்களில் இன்றைக்கி வந்து கனமழை எதிர்பாருங்க. மழை வருவதற்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே போல் மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, நீடாமங்கலம், திருவாரூர் மற்றும் நன்னிலம், மயிலாடுதுறை, குறிப்பாக இந்த மணல்மேடு, சீர்காழி, நன்னிலம், திருவாரூர் கண்டிப்பாக மழை பெய்யும். இனி வரக்கூடிய மணி நேரங்களில் கண்டிப்பாக மழை உருவாகி பெய்ய போகுது. அதே போல் திருத்துறைப்பூண்டி கண்டிப்பாக இன்றைக்கி மழை இருக்குது. அதே போல் தகட்டூர், வேதாரண்யம், கோடியக்கரையில் கூட மழை உருவாகலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வட இலங்கைக்கு, அதாவது கோடியக்கரைக்கும் இந்த இலங்கைக்கும் இடைப்பட்ட அந்த மன்னார் வளைகுடா பகுதியில் மேகங்கள் அதிகமான ஒரு உற்பத்தி கிடைக்குது. ஸோ இதனால் அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் அந்த சிறிய மலைமேகம் மிகப்பெரிய ஒரு மலைமேகமாக மாறி அதேபடி நம்ம டெல்டாவில் ஒரு சிறப்பான மழை கொடுக்கலாங்க. வேளாங்கண்ணி மற்றும் இந்த நாகப்பட்டினம் கண்டிப்பாக மழை இருக்குது. காரைக்கால், தரங்கம்பாடி, சீர்காழி மற்றும் சிதம்பரம், பரங்கிப்பேட்டை கண்டிப்பாக மழை தெரிகிறது. அதே போல் நெய்வேலி, பன்ருட்டி, கடலூர்,
அதே போல் புதுச்சேரி மாவட்டம் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் கண்டிப்பாக இந்த புதுச்சேரி கடலூர் கனமழை கண்டிப்பாக இருக்கு இன்னைக்கு. அதே போல் விக்கிரவாண்டி, அதே போல் திண்டிவனம், செஞ்சி மற்றும் திண்டிவனம், விருதாச்சலம் சற்று பரவலாக இன்றைக்கி வந்து கனமழை எதிர்பாருங்க. மழை வருவதற்கு அதிக வாய்ப்பு. அதே போல் செங்கல்பட்டு, தாம்பரம், சென்னை, பொன்னேரி, பழவேற்காடு சில இடங்களில் மட்டும், வட மாவட்டங்களில் சில இடங்களில் மட்டும் மழை இருக்கும். குறிப்பாக காஞ்சிபுரம் நேற்று வந்து காஞ்சிபுரத்திற்கும் திருவள்ளூருக்கும் இடைப்பட்ட பதில் அறிவித்தபடியே மழை பெய்தது. இன்றைக்கும் அதே இடங்களில் வாய்ப்பு இருக்குது. செங்கல்பட்டு, வந்தவாசி, காஞ்சிபுரம், அரக்கோணம் மற்றும் திருவள்ளூர், சென்னை மற்றும் தாம்பரம் இடைப்பட்ட பதில் மழை மேக உருவாகி கொஞ்சம் சில இடங்களில் மழை கொடுக்கலாங்க. அதே போல் ஆலூர், ஆரணி, வேலூர், திருப்பத்தூர் மாவட்டம், ஆம்பூர், ஜோலார்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டம் சில இடங்களில் மட்டும் மழை மேகம் உருவாகி மழை கொடுக்கலாம். வட உள் மாவட்டங்களுக்கு பெரும்பாலும் பரவலாக மழை இல்லாவிட்டாலும் சில இடங்களில் கண்டிப்பாக எதிர்பாருங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மழை மேகம் உருவாகி கண்டிப்பாக மழை பெய்யும். பரவலான மழை அப்படிங்கிறது மே 1ஆம் தேதி முதல் மே மாதம் ஒரு 17ஆம் தேதிக்குள்ளே ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் முழுவதும் மே முதல் வாரம் எதிர்பாருங்க. நிச்சயமாக ஒரு பரவலான மழை வந்து மே முதல் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சில இடங்களில் மட்டும் வட மாவட்டங்களில் மழை பதிவாகலாம். அதே போல் கிருஷ்ணகிரி, தருமபுரி சில இடங்களில் கண்டிப்பாக மழை பெய்யும் போல தெரிகிறது. திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கும் மழை மேகம் உருவாகி அதேபோல மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. நேற்று அறிவித்தபடியே சேலத்தில் சில இடங்களில் மழை காணப்பட்டது. இன்றைக்கும் சின்ன சேலம், ஆத்தூர், சேலம் மாவட்டம், சேலம் மாநகரத்தில் சில இடங்களில் மதிய முதல் மழை மேகம் உருவாகி மழை கொடுக்கலாம். அதே போல் நாமக்கல் சில இடங்களில் சற்று பரவலாக கூட மழைக்கான வாய்ப்பு இருக்குது. நாமக்கல், துறையூர், பெரம்பலூர் சில இடங்களில் மழை மேகம் உருவாகி கண்டிப்பாக மழை கொடுக்கும். அதே போல் ஈரோடு மாவட்டம், அதே போல் மேட்டூர், இந்த கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கி வந்து கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. ஈரோடு, அதே போல் திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம் இன்றைக்கி வந்து மழை தொடங்கலாங்க. குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம் இன்றைக்கு வந்து சில இடங்களில் மழை எதிர்பாருங்க. சில இடங்களில் கண்டிப்பாக உண்டு. நாளை அல்லது இந்த மே முதல் வாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த திருப்பூர், கரூர், கோயம்புத்தூர், ஈரோடு, இந்த சேலம், அதே போல் இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கெல்லாம் நம்ம மேகனமழை சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக மேகனமழை பெய்ய போகுது. திருப்பூர், கோயம்புத்தூர் இன்றைக்கி வந்து சில இடங்களில் மட்டும் மழை பதிவாகலாம் வாய்ப்பு இருக்குது. அதே போல் பொள்ளாச்சி, தாராபுரம், அரவங்குறிச்சி, கரூர் சில இடங்களில் மழை மேகம் உருவாகி மழை கொடுக்கலாம். கோயம்புத்தூர், திருப்பூர், தாராபுரம், அதே போல் திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், அதே போல் முதூர், அரவங்குறிச்சி, கரூர் மாவட்டங்கள் முழுவதும் சில இடங்களில் மட்டும் மழை மேகம் உருவாகி மழை கொடுக்கலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்து நம்ம தென் மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களுக்கு தினசரி நம்ம மழை முன்னாடி கொடுத்தாச்சு. தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் தினசரி மழை இருக்குது. தென் மாவட்ட மக்கள் கவலைப்படக்கூடாது. இன்றைக்கும் சற்று பரவலாக தென் மாவட்டங்கள் முழுவதும் கனமழை கண்டிப்பாக பெய்ய போகுது. நேற்று அறிவித்தபடியே ராமநாதபுரத்தில் கனமழை வீழ்த்துவங்கியிருக்கு. இன்றைக்கும் ராமநாதபுரம், தொண்டி, பரமக்குடி, மானாமதுரை மற்றும் சிவகங்கை சற்று பரவலாக மதிய முதல் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் இப்போ கூட மழை தொடங்கியிருக்கும். இனி வரக்கூடிய மணி நேரங்களில் சற்று பரவலாக கூட எதிர்பார்க்கலாம். அதே போல் சிவகங்கை, மானாமதுரை, பரமக்குடி, காரைக்குடி, மேலூர், மதுரை மாவட்டம் நேற்று அறிவித்தபடியே மதுரையில் சில இடங்களில் மழை பதிவானது. இன்றைக்கும் மதுரைக்கு கனமழைக்கான எச்சரிக்கை இருக்குது. மதுரை, அதே போல் வாடிப்பட்டி, நத்தம், மேலூர், திண்டுக்கல், மணப்பாறை சில இடங்களில் கண்டிப்பாக மழை இருக்குது. அதே போல் கொடைக்கானல், பழனி, தேனி மாவட்டம் பல்வேறு இடங்களில் மழை எதிர்பாருங்க. இன்றைக்கி இந்த மழை இருக்குது. ராஜபாளையம், பெரையூர், அருப்புக்கோட்டை, விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி சில இடங்களில் சற்று பரவலாக கூட மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் கயத்தாறு, திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் பல்வேறு இடங்களில் இன்றைக்கி வந்து கனமழை வீழ்த்துவங்க போது. நாங்குநேரி, நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டம் பல்வேறு இடங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை இருக்குது. அதே போல் திசானிவிலை, தூத்துக்குடி மாவட்டம் கண்டிப்பாக மழை வருங்க. தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் கண்டிப்பாக சற்று பரவலாக கூட மழை பெய்யலாம். அதே போல் கயத்தாறு, தென்காசி, சிவகாசி பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. ராஜபாளையம், அதே போல் தேனி மாவட்டம், அருப்புக்கோட்டை, அதே போல் கடையநல்லூர் கண்டிப்பாக மழை இருக்குது. ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கி வந்து சற்று பரவலாக இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு எச்சரிக்கை இருக்குது. எந்த இடத்திலும் மழை மேகம் உருவாகலாம். சீக்கிரமாக கூட மழை மேகம் உருவாகலாம். நேற்று போல் இரவு ஒரு 10 மணி வரைக்கும் கூட சில இடங்களில் மழை வந்து நீடிக்கலாம். இன்றைக்கும் தென் மாவட்டங்களுக்கு சிறப்பான மழைக்கான வாய்ப்பு இருக்குது. எனவே தென் மாவட்ட மக்கள் கவலைப்படக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் கனமழை தீவிரமாகலாம். தயவு செய்து தென் மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் மற்றும்
தென் கடலோரத்திற்கும் மழை வரும். தென் மாவட்டம் உள்ள கண்டிப்பாக சிறப்பான மழை பரவலாக பதிவாகும். இந்த புதுக்கோட்டை மானாமதுரையில் மழை இல்லைன்னு சொல்கிறீங்க சில பேர். மானாமதுரை சிவகங்கையில் பார்த்தீங்கன்னா மழை வந்து பெய்திருக்கிறத ஒதுக்கி இருக்கும் உங்கள் இடத்துல. கண்டிப்பாக இன்றைக்கி வந்து மானாமதுரை சிவகங்கை மற்றும் பரமக்குடியை மையமாக வைத்து சிறப்பான மழை வந்து பதிவாகலாம். குறிப்பாக இந்த சிவகங்கை, மேலூர், மதுரை மாவட்டம், மதுரை மாநகர பகுதிகள், வாடிப்பட்டி, நத்தம் மற்றும் மதுரை மாவட்டம் சுற்று வட்டார பகுதிகளுக்கு கண்டிப்பாக கனமழை தெரிகிறது. அதே போல் பெரையூர், கொடைக்கானல் மற்றும் தேனி மாவட்டம் கண்டிப்பாக மழை வரப்போகுது. அதே போல் பழனி, தாராபுரம், பொள்ளாச்சி, பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி வந்து மழை தொடங்கும். பொள்ளாச்சிக்கும் வால்பாறைக்கும் கண்டிப்பாக மழை தெரிகிறது. இந்த நீலகிரி மாவட்டம் முதல், அதாவது நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம தமிழக அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் முழுவதும் சற்று பரவலாக இன்றைக்கி வந்து மதிய முதல் மழை தீவிரமாக காணப்படும். எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு வந்து மழைக்கான வாய்ப்பு தெரிகிறது. கடலோர கூட மழை வரலாங்க. இந்த புதுச்சேரி, கடலூர், சென்னை முதல் கோடியக்கரை வரைக்கும் இடைப்பட்ட அனைத்து தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதும் கனமழைக்கான வாய்ப்புகள் சில இடங்களில் தென்படுகிறது. கண்டிப்பாக கடலோர மாவட்டங்களில் கூட இன்றைக்கி வந்து கண்டிப்பாக மழை பெய்யும் பொழுது தெரிகிறது. நேற்று போல் இன்றும் உள் மாவட்டங்களில் சில இடங்களில் கண்டிப்பாக மழை பதிவாகும். இனிமேல் தினசரி மழை இருக்குங்க. இனிமேல் தினசரி மழை வந்து எதிர்பார்க்கலாம். நாளைக்கு மழை இருக்குது, நாளை மறுநாளும் மழை பெய்ய போகுது. இனிமேல் தினசரி மழை தான். அந்த குறிப்பாக இந்த மே மாதம் இந்த 1ஆம் தேதி முதல் ஒரு 17ஆம் தேதி கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை விட தீவிரமான மழையெல்லாம் இருக்குது. அதாவது மே மாதம் முதல் வாரத்தில் பார்த்து எடுத்துக்கிட்டோம்னா தீவிரமான மழை பொழிவு, அதாவது கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். எல்லா இடங்களுக்கும் பதிவாக போகுது. குறிப்பாக சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கு அதே போல் வட உள் மாவட்டங்களுக்கு மிக அதி தீவிரமான மழை மேகமெல்லாம் உருவாகி மழை கொடுக்க போகுது. அதே போல் இந்த கோயம்புத்தூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கரூர் மாவட்டம், திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, மணப்பாறை, திண்டுக்கல், தேனி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மற்றும் பெரும்பாலும் மேற்கு மத்திய உள் மாவட்டங்கள் முழுவதும் பரவலாக கனமழையும் சில இடங்களில் மிக கனமழையும் அதீத கனமழையும் பெய்வதற்கு வாய்ப்பு தெரிகிறது. மேக வெடிப்பு மழையும் ஆலங்கட்டி மழையும் பதிவாகலாம். வடமேற்கு வெப்பக்காற்று வரக்கூடிய நாட்களில் மெல்ல நுழைய போது நிச்சயமாக வடமேற்கு வெப்பக்காற்றாலையும் இந்திய பெருங்கடல் நீராவி காற்றாலையும் அதிகமான மழை இருக்குது. நம்ம தமிழகத்தில் சிறப்பான மழை இருக்குது. வரக்கூடிய மே மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இந்த சுற்று மழை வந்து தொடர வாய்ப்பு இருக்குது. எனவே மே மாதம் இன்னும் ஒரு அதிகபட்சம் ஒரு 10 தினங்களுக்கு நம்ம தமிழகத்திற்கு வெயிலும் அதிகமாக காணப்படும், வெப்பநிலையும் அதிகமாக காணப்படும், மழை பொழிவும் அதிகமாக காணப்படுங்க. எனவே எல்லா இடங்களுக்கும் மழை தெரிகிறது. தயவு செய்து மழை பெய்யும் போது கவனமாக இருங்க. அடுத்தடுத்த அறிக்கையில் தவறாமல் பாருங்கள். நன்றிங்க.